சார், மரம், செடி, கொடிங்கள்ட்டலாம் வேண்டுதல் வைக்கலாமா? அது நல்லதா? வணக்கம். மரம், செடி, கொடிகள்கிட்டலாம் வேண்டுதல் வைக்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம் தான், அதில் தப்பு இல்லை. ஏன்னா ஆதி மனிதனே வந்து ஒரு காலத்தில் வந்து இயற்கையை தான் தெய்வமாக நினச்சி வழங்கியிருக்காங்க. அதனால் இது செய்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா வேப்ப மரம், அரச மரம், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இப்போ மரங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆன்மாக்கள் வந்து தங்குற இடம் அது. இது அந்த நல்ல ஆன்மாக்கள் தங்கி இருக்கும் போது அந்த மரம் செடி கொடிகள்கிட்ட வேண்டுதல் வைக்கும் போது அந்த நல்ல ஆன்மாக்களும் வந்து நம்ம செய்கிற வேண்டுதல்களை வந்து பழிக்கட்டும்னு அதை ஆசீர்வாதம் பண்ணும். நமக்காக அந்த ஆன்மாக்களும் வேண்டிக்கும். இந்த கருத்து தெரிஞ்சுதான் கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்தல விருட்சம்னு சொல்லிட்டு மரங்கள்லாம் வைக்கிறாங்க. அந்த மரங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆன்மாக்கள் வந்து தங்கும். நம்ம வேண்டுதல் வச்சு கோயிலில் சுற்றி வரும்போது நம்ம வேண்டுதல் வந்து பழிக்கட்டும்னு அதுவும் ஆசீர்வாதம் பண்ணும். இந்த கருத்தை வலியுறுத்தி தான் இந்த மரங்கள்கிட்ட வேண்டுதல் வைக்கிறதெல்லாம் வந்து ஒரு நடைமுறை பழக்கமாக இருக்குது. பொதுவாக நம்ம வீட்டில் வந்து ஒரு உதாரணத்துக்கு வேப்ப மரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கிட்ட நீங்கள் தண்ணி ஊற்ற போனீங்கன்னா அதோட வைப்ரேஷன் வந்து நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும், ஒரு சிலிர்த்துக்கிட்டு இருக்கும். நமக்கு ஒரு உணவு கொடுக்க வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்ச்சியோட அது வந்து ஒரு வைப்ரேஷனை காமிக்கும். அந்த மாதிரி இருக்கிற வேப்ப மரத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு காலையில் குளிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு உங்கள் வேண்டுதலை அதுக்கிட்ட சொல்லி அந்த மரத்தை தொட்டுக்கிட்டே உங்கள் வேண்டுதலை சொல்லிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், நாளடைவில் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக பலிக்கும். நம்ம வேண்டுறதை விட அந்த இயற்கையான சக்தி உள்ள மரங்களுக்கு வந்து அந்த வேண்டுதலை வந்து தெரிவிக்கக்கூடிய அந்த இறைவன்கிட்ட எப்படி தெரிவிக்கணுங்கிற முறை வந்து அதுக்கு தெரியும். அது சொல்லி நம்ம வேண்டுதலை நிறைவேற்றும். அதே மாதிரி அந்த மரங்களில் தங்கியிருக்க ஆன்மாக்களும் நம்ம ஆசீர்வாதம் பண்ணோம். இதில் வந்து நம்ம வேண்டுதல் நிறைய பேருக்கு வந்து கரெக்டாக நடந்து பழிச்சிருக்கு. அதனால தான் இந்த வேண்டுதல் முறை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்குற துளசி செடிக்கிட்ட போய் நம்ம வேண்டுதலை வைக்கலாம். அதுவும் கரெக்டாக பழிக்கும். தொட்டாச்சினிங்கின்னு ஒரு செடி இருக்குது பார்த்தீங்களா, அதை குளிச்சுட்டு உங்கள் வேண்டுதல் அந்த செடி மேலே அந்த இலை மேலே படுற மாதிரி வச்சு 2 கையும் வச்சு சொன்னீங்கன்னா அது சக்குன்னு உங்கள் வேண்டுதலை உள்ளே வாங்கிட்டு அது மூடிக்கும். கொஞ்ச நேரம் கழித்து அந்த இலையை வந்து விரித்து அந்த ரிலீஸ் பண்ணும்போது உங்கள் வேண்டுதலை வந்து பிரபஞ்சத்துக்கு தெரிவிக்கும். நல்ல முறையாக அந்த வேண்டுதல் நடக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சூட்சமமான முறைகள் பல இடங்களையும் நடந்திருக்கு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எந்த வேண்டுதலுக்கும் வந்து உடனே நடந்துடாது, நீங்கள் காலப்போக்கில் நடக்கும். இறைவன்கிட்ட வேண்டுறதும் இந்த மர செடிகள்கிட்ட வேண்டுறதும் வந்து ஒரே கான்செப்ட் தான், நல்லதுமா பழிக்கும். ஆனால் அது வந்து துஷ்ட சக்திகள் உள்ள மரங்கள்கிட்ட போய் வேண்டக்கூடாது. முருங்கை மரம், கருவேல மரம், இதுலெல்லாம் வந்து துஷ்ட சக்திகள் தங்குற இடம். இந்த மரங்கள்